வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நெட்வொர்க் கொடுத்துருவாங்க, சர்க்யூட் நெட்வொர்க். அந்த சர்க்யூட் நெட்வொர்க்லேருந்து ஓரியன்டட் கிராஃபை ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து எப்படி கட் செட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபார்ம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். கவனிங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இது எப்படி ஈஸியாக ஓரியன்டட் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? ஓரியன்டட் கிராஃப். ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் அசைன் பண்ண போகிறோம். சரி, முதல்ல நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை நான் நோடாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். ஸோ மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் நோடாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏ நோடு. இப்போ செகண்ட் பாயிண்ட் இதை எடுத்துப்போம். இதில் நோடு எடுக்கலாமா? ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். ஸோ மோர் தென் 2 சர்க்யூட் எலமெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? நோடாக எடுத்துக்கலாம், பி. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நோடாக எடுக்கலாமா? எடுக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். அப்புறம் இப்படி பார்த்தாலும் இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ மோர் தென் 2 சர்க்யூட் எலமெண்ட்ஸ். இதை நம்ம நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம், சி. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பாயிண்ட் எடுக்க முடியுமா? இங்கே இருக்கிறது ஒரே ஒரு சர்க்யூட் எலமெண்ட்டு தான். அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது, இதையும் எடுக்கக்கூடாது. அதாவது இது கீழே எல்லாமே பாருங்களேன், ஃபுல்லாகவே சேம் கனெக்ஷன் தான். இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு நோடை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை டி பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் கவனிங்க. இங்கேருந்து ஒரு கனெக்ஷனோ, இங்கேருந்து ஒரு கனெக்ஷனோ, இங்கேருந்து ஒரு கனெக்ஷன், இங்கேருந்து எல்லாமே இது எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான், ஒரே பாயிண்டில் இருக்கிற மாதிரி, ரெஃபரன்ஸ் நோடு மாதிரி. ஏன்னா இந்த நோடு நம்ம இதை நோடாக கன்சிடர் பண்ணோம்னா இது எல்லாத்துக்கூட லிங்க் ஆகிருக்கும். இந்த ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். அப்போ இதை கண்டிப்பாக என்ன எடுத்துக்கலாம்? நோடாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு டாட் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள், இது எல்லாத்தோடும் கனெக்ஷனில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக மோர் தென் 2 சர்க்யூட் எலமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம இதை ஒரு நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ தான் டி நோடு. சரி, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸை கொடுக்க போகிறோம். வேறு எங்கேயாவது நோடு வருமா? வராது. அவ்வளோதான், இதுதான் நோட்ஸு. வேறு எந்த இடமும் நோடாக வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. சரி, இப்போ நம்ம பிரான்ச்சஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, கரெக்டுங்களா? அடுத்தது பியிலிருந்து சிக்கு ஒரு பிரான்ச்னால் இங்கே ஒரு சர்க்யூட் எலிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏலேருந்து டி. இங்கே பாருங்கள், ஏலேருந்து டி கனெக்ஷன் இருக்கும். ஏலேருந்து டிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குங்களா? இதான் ஒரு பாயிண்ட் டின்னு வச்சுப்போம் இந்த இடம். அப்போ கனெக்ஷனில் இருக்குது. பி கூடவும் கனெக்ஷனில் இருக்குது. டி பாயிண்ட்டு சி கூடவும் கனெக்ஷனில் இருக்குது, 2. ஓகேங்களா? சி கூடவும் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பிரான்ச் பாருங்கள், ஏலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு ரெசிஸ்டார் இங்கே போது பாருங்கள், ஏலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன். அதே மாதிரி இந்த சி பாயிண்டில் இதுதான் டி பாயிண்ட்னு வச்சுப்போம். இது ஃபுல்லாகவே டி பாயிண்ட் தான். இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது, இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். சியிலேருந்து டிக்கு ஒரு கனெக்ஷன், திரும்பவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் இந்த பக்கம். புரியுதுங்களா சொன்னது? எல்லா கனெக்ஷன்ஸ் வந்துச்சா பாருங்கள். ஏ டு பி, பி டு சி, அப்புறம் மேலே ஏ டு சி, அப்படியே வந்தோம்னா சி டு டி, திரும்பவும் சி டு டி, அப்புறம் பி டு டி, ஏ டு டி. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிரான்ச்சஸ்க்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். டைரக்ஷன்ஸ் நம்ம இஷ்டம் தான், இப்படியே கொடுப்போம். ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுத்துங்க. ஓகேங்களா? எதனா ஒரு டைரக்ஷன். அவ்வளோ டைரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பேர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது 1 2 3 அப்புறம் 4 5 6. நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். மொத்தம் 6 பிரான்ச் வருதுங்களா? பி டு சி ஒரு பிரான்ச் இருக்குது இல்லையா? இது 7ன்னு கொடுத்துப்போம். அவ்வளோதான். ஓகே, இது எல்லாமே பிரான்ச்சஸ் பேர். உங்கள் இஷ்டம், நீங்கள் நம்பர் எங்கே வேணால் கொடுக்கலாம், ஏபிசிடி எங்கே வேணால் கொடுக்கலாம், டைரக்ஷன்ஸும் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்களே டைரக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த டைரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். கொடுக்கலாம், நீங்களே டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்விக்ஸு லிங்க்ஸ், அதாவது ட்விக்ஸு அண்டு லிங்க்ஸை நம்ம தனியாக பிரித்து காட்ட போகிறோம். ட்விக்ஸ் அண்டு லிங்க்ஸ். சரி, ட்விக்ஸ் அண்ட் லிங்க்ஸ்னால் என்னதுன்னா,
இப்போ நம்ம ஒரு ட்விக்னா அது ஒரு ட்ரீனுடைய பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த ஒரு லூப்பும் ஃபார்மும் இருக்காது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிரான்ச்சை தூக்கிட போகிறேன், இந்த பிரான்ச் தூக்கிடுவேன், இந்த பிரான்ச் தூக்கிடுவேன், இந்த பிரான்ச், அதாவது செகண்ட் பிரான்ச்சு, ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, சிக்ஸ்த்து பிரான்ச்சு, தேர்டு பிரான்ச்சை தூக்கிட்டேன்னா அந்த லூப்பே இருக்காது. ஓகேங்களா, லூப்பே இல்லாமல் இருக்கும். ஏ பி சி டி, அதுதான். இந்த 3 மட்டும்தான் ட்விக்குன்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், எதாவது லூப் ஃபார்மேஷன் இருக்கா? இதெல்லாம் இல்லை. ஸோ எதெல்லாம் லூப் ஃபார்மேஷன் இல்லையோ அதை நம்ம ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்விக் எதுன்னு நம்ம எழுதிடலாம். எதெல்லாம் ட்விக்ஸு, அந்த பிரான்ச்சஸ் பேர் எழுதணும். பிரான்ச் பேர் என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், 4th 7th 5th, 4th 7th 5th, 4th 7th 5th அந்த ஆரோஸோட. ஓகேங்களா, ஸோ ட்விக்ஸ் வந்து 4 7 5 இது எல்லாமே என்னது ட்விக்ஸ். ஸோ ட்விக்ஸில் நம்ம எந்த ஒரு லூப் ஃபார்மேஷனும் இருக்காது. இப்போ அடுத்து மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே லிங்க்ஸ். ஓகேங்களா, மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே லிங்க்ஸ். ஸோ இது ஒரு லிங்க், இது டாட்டர் லைன்ஸில் போட்டுக்கலாம். ஏன்னா லிங்க்ஸ் எல்லாமே டாட்டர் லைன்ஸில் தான் நீங்கள் போடணும். அப்புறம் இங்கே ஒரு லிங்க்கு, அப்புறம் இங்கே ஒரு லிங்க்கு, அப்புறம் இப்படி ஒரு லிங்க்கு. ஓகேங்களா, இப்போ லிங்க்குக்கு ஆரோஸ் போட்டுருவோம். செகண்டு ஓகே, நீங்கள் எடுத்த ஆரோ தான் போடணும். ஓகேங்களா, மாற்றி போடக்கூடாது. இதுக்கு ஆரோ எப்படி வருது? ஓகே, ஸோ லிங்க்குக்கெலாம் பேர் வச்சிடணும். செகண்டு, தேர்டு, 1 2 3, 1 2, நெக்ஸ்ட்டு 3 6. ஓகே, 3 6 கரெக்டுங்களா? எல்லாத்தையும் எழுதியாச்சு பாருங்கள். ஸோ எதெல்லாம் வந்து நம்மளுக்கு லூப் ஃபார்மேஷன் இல்லையோ அதை நம்ம ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். 4 7 5 எல்லாமே ட்விக்ஸு. மிச்சது எல்லாமே டாட்டர் லைன்ஸில் போட்டுட்டு அதை நம்ம இங்கே மார்க் பண்ணி காட்டணும். அதுதான் வந்து நம்மளுக்கு லிங்க்ஸ். அதுதானே அது லிங்க்ஸ். என்னென்ன லிங்க்ஸ் இருக்குது? 1 2 3 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கட் செட் மேட்ரிக்ஸ் இங்கேவே எழுதிடலாம். கட் செட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கட் செட், என்னென்ன கட் செட் இருக்குது இதில், அதுக்கு நம்ம மூலமாக கட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி, கட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏ பாயிண்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த ஏ பாயிண்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தானே இருக்குது. ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஆரோ எந்த பக்கம் இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு பக்கமாக இருக்கா? அப்போ நம்ம இந்த கட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஒரு டைரக்ஷன் இப்படி போட்டு விட்டுடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம கட் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. அப்போது இதை கட் எடுத்துக்கலாம். இப்போ டைரக்ஷன்ஸ் பார்க்கணும். இது எந்த பக்கம் இருக்குது? வெளி பக்கமாக இருக்குது. அப்போ ஆரோஸை இப்படி வெளி பக்கமாக காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கட் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பிரான்ச் தான். ஸோ ஒரே ஒரு பிரான்ச்சை தான் நம்ம கட்டாக அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு ஆரோஸ் எந்த பக்கம் வருது? வெளி பக்கமாக வருது. இங்கே இங்கே இங்கே. சரி, இப்போ இந்த பக்கம் பாருங்கள். இந்த பாயிண்ட் நம்ம கட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எடுக்க முடியாது. ஸோ இருக்கிறது நம்மளுக்கு 3 கட்டு தான். ஓகேங்களா, இந்த கட்டு 3 கட்டு தான். இந்த ஆரோ வந்து ஃபுல்லாக போடணும் அப்படி. ஓகேங்களா, கரெக்டாக போடணும் ஃபுல்லாக, அதில் டச் ஆகிற மாதிரி. அந்த பாயிண்டில் எதெல்லாம் டச் ஆகிருக்கோ அது கூடவே கட்டு போட்டுடணும். சரி, ஃபஸ்ட்டு கட்டு
ஃபஸ்ட்டு கட் இது நம்ம ஃபஸ்ட்டு கட்னு வச்சுப்போம். இதில் என்னென்னலாம் ஜாயின் இருக்குது பாருங்கள். 4th பிரான்ச்சு, அதாவது 4th ட்விக்கு, செகண்ட் லிங்க்கு, ஃபஸ்ட்டு லிங்க்கு. ஸோ 1 4 2 அதான் கட் செட். 1 4 2 ஓகேங்களா. இப்படி தள்ளி எழுதிப்போம். நெக்ஸ்ட் அடுத்த கட் செட். அடுத்த கட் செட் இது தானே. இதில் என்னென்ன லிங்க் ஆகிருக்கு பாருங்கள். செகண்ட் லிங்க் ஆகிருக்கு 7 6 3. ஸோ 2 7 6 3. 2 7 6 3. அடுத்த கட் செட் இதில் பாருங்கள் 1 லிங்க் ஆகிருக்கு 5 6 3. 1 5 6 3. 1 5 6 3. 1 5 6 3 அதால் தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இந்தமாரி கட் செட் எடுத்துக்கணும். இப்போது நம்ம பிரான்ச்சஸ் பேர் எழுதணும். சரி, பிரான்ச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டராக எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 2 3. மொத்தம் எத்தனை பிரான்ச் வருது? 7 பிரான்ச்சு. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ பிரான்ச்சஸ் எழுதிக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கட் செட் எடுத்துப்போம். 1 4 2. இந்த இடத்துல தான் இருக்குது. 1 4 2 இருக்குது. சரி, நம்ம கட் செட்டில் ஒரு ஆரோ போட்டோம் இல்லையா, அந்த ஆரோ கூடவே நம்ம ஆரோ கூட வந்துச்சுன்னா எதெல்லாம் நம்ம அந்த ஆரோ கூடவே வருதோ அது 1, ஆப்போசிட் இருந்தால் அது -1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செகண்டுக்கு செக் பண்ணும். செகண்ட் ஆரோ பாருங்கள் நம்ம கூடவே தான் வருது. அப்போனா 1 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 4th லைன் பாருங்கள், இந்த ப்ளூ ஆரோ கூடவே வருதுங்களா, அப்போனா 4த்துக்கும் 1. நெக்ஸ்ட்டு 1 பாருங்கள், நான் இப்படி போகிறேன், அதாவது ப்ளூ ஆரோ இந்த கட் செட் இப்படி போகுது, 1 வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வருது, அப்போ -1. ஸோ மற்ற இடம் எல்லாமே 0. புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்து இப்போ இந்த கட் செட்டுக்கு வரும். இந்த கட் செட்டில் ஃபஸ்ட்டு 2க்கு பார்ப்போம். 2 வந்து இப்படி போகுது. ஓகேங்களா. அப்போது நம்ம ஆரோ பக்கமே தான் போகுது. அப்போ 2க்கு 1. அடுத்து இந்த 7த்துக்கு பாருங்கள். 7த்தும் பாருங்கள் நம்ம கூடவே தான் வருது. இப்போது 7க்கு 1. அடுத்து இந்த 6 பாருங்கள், நான் இப்படி போகிறேன், அது இப்படி போகுது, எனக்கு ஆப்போசிட்டாக போகுது. அப்போ 6 வந்து -1. அடுத்து 3 பாருங்கள், ப்ளூ கலர் ஆரோ வந்து இந்த பக்கமாக போகுது. ஆனால் 3 எப்படி போகுது? ஆப்போசிட்டில் போகுது. கரெக்டுங்களா. வெளிப்புறமாக போகுது. ஸோ அது என் கூடவே வரல. அப்போ அதை என்னது சொல்லலாம்? 3 வந்து வெளிப்புறமாக போகிறதுனால -1. மற்ற இடம் எல்லாமே 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கட் செட் 1 5 6 3. இதுதான் 1 5 6 3. இந்த கட் செட் பாருங்கள், டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச்சு பாருங்கள், அது நான் இப்படி போகிறேன், அது எனக்கு ஆப்போசிட்டில் போகுது. அப்போ 1க்கு வந்து -1. நெக்ஸ்ட்டு 5th பிரான்ச் பாருங்கள், என் கூடவே தான் வருது டவுன்வர்டில். அப்போ 5த்துக்கு 1. நெக்ஸ்ட் 6th பிரான்ச்சை பாருங்கள், அதுவும் என் கூடவே தான் வருது. அப்போது அதுக்கு 1. நெக்ஸ்ட்டு அடுத்து 3rd பிரான்ச் பாருங்கள், 3ர்டும் என் கூடவே தான் வருது டவுன்வர்டில். அப்போ அதுக்கு 1. மற்ற எல்லாத்துக்குமே 0. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்டராக எழுதிடுங்க. ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கரெக்டான மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். ஸோ ஒரு கரெக்ட் கட் செட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ ஒரு கட் செட் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? முதல்ல வந்து ட்விக்ஸ் இருக்கணும், அப்புறமா லிங்க்ஸ் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் எழுதுவாங்க. ஸோ லெட் பின்னு வச்சுப்போம். இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ எதெல்லாம் ட்விக்ஸு? 4 7 5. 4 5 7 இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 1 0 0 1. ஃபஸ்ட்டு 4 எழுதுகிறோம். 1 0 0. அடுத்து ஃபைனலுக்கு 0 0 1. அதுக்கு அடுத்து 7 இருக்குது 0 1 0. இங்கே எழுதிடணும் நீங்கள். இது எல்லாமே என்னது? ட்விக்ஸ். இப்போ லிங்க்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 1 2 3 6 1.
-1 0 -1 1 1 0 0 0 -1 1 0 -1 1. ஸோ இது எல்லாமே என்னது லிங்க்ஸ். ஸோ இது ட்விக்ஸு லிங்க்ஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதான் நம்மளுக்கு கிடைச்ச கட் செட் ப்ராப்பரான மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.